வண்டியை லாக் பண்ணிட்டு போவேனா அது என்ன ரூல்? ஃபைன் கட்டிக்கிறேன் நான் கட்டிக்கிறேன். மாடு பண்ணியிருந்தா மாட்டை பணத்துக்கு அடைச்சிடும். இப்போ மாடு எடுத்து அடைச்சிருக்கேன். ரோடு பின்னாடி அவசரத்துக்கு யாரோ ஒரு ஓடுறாங்க எப்படி ஓடுவாங்க? அவசரம் இல்லை, இப்படி மாட்டக்கூடாது. அடுத்து டேமேஜ் ஆகும், நீ கேட்கக்கூடாது. அதை இதே மாதிரி நான் 3 முறை பார்த்தேன். ரொம்ப கையெழுத்து கொடுக்குறது நான் கூலிக்காரங்க சார், நாங்கள் வாடகை வீட்டுக்கெல்லாமே எல்லாரும் போகணுங்க. ஒரு ஆபத்துக்கு ஒரு மனுஷன் அர்ஜென்ட்டாக போகிறேன், எப்படி போவோம்? அன்னைக்கு தான் எடுத்துட்டு போனாங்கண்ணா. பிளாட்ஃபார்ம் நடக்கிறத பார்த்தீங்கன்னா கஸ்டமரா நீங்கள் மட்டும் சம்பாரிச்சு வாழ்ந்தா போதுமா? அடுத்த வாழ வேண்டாமா? ரோட்டு நடக்க வேண்டாமா? ஆ இல்லை வாங்க. இப்போ 4 பேருக்கு வெளில போகிறீங்க. மீட்டிங் கூட வரமாட்டேன். வெளியெல்லாம் எல்லாரும் மீட்டிங் வந்தால் நீயா வரல. வெளியே வர மரம் வர வேண்டிய சொல்ல வேண்டிய மீட்டிங்லாம் அதை வந்து மதிக்கிறாங்க எங்களை போலீஸை. அப்புறம் எப்படி கடை அவங்களுக்கு நடக்கும்? கடை நடக்காம சொல்லுவாங்க. போயிட்டாரு ஏன் வச்சு ஓட்டா வாமா அப்படியே என்ன பண்ணணும்? இனிமேல் பிளாட்ஃபார்ம்ல இன்னும் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஃபைன் பண்ணலாம். அப்போயே ஆன் த ஸ்பாட்டில் ஃபைன் பண்ணலாம். சும்மா நான் விட்டு பில்லை கொடுக்க போக மாட்டேன். அந்த வண்டிக்கு ஃபைன் கட்டாவிலேயே வண்டியை ரிலீஸ் பண்ண மாட்டோம். சரி கடைசி வாங்க ஓகே. என்ன பார்த்துட்டு நீங்க போட பாருங்க. கார் ஏசி தூக்கி போடி வண்டியை. வாங்கப்பா கொசு டெங்கு காய்ச்சல் வரும். ரோட்டில் போட்டுருக்கீங்க. ஏற்கனவே கூட சொல்லியாச்சுங்க. என்கிட்ட சொல்லி 2-3 முறை சொல்லியாச்சு. எடுக்கலை. இப்போ நாங்கள் வேலையெல்லாம் ஈஸி கொடுத்துருவோம். நாங்கள் எடுத்து நகராட்சி வண்டி போட்டுருவோம். அப்புறம் ஒரு லெட்டர் வாங்கி எழுதி வாங்கி கொடுத்துட்டு அதை இதே மாதிரி நான் 3 முறை பார்த்தேன். ரொம்ப கையெழுத்து கொடுக்குறது நான் கும்பிட்டுறேன் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் முடியல. நாங்கெல்லாம் வாடகை இருக்கிறோம். மீட்டிங் ஏன் வரல? வந்து சார் எல்லாத்துக்கும் என்ன சொன்னோம்? ஒரு வண்டி விட்டு சொல்லுங்க சார். ஒரு வண்டி எப்படி சொல்லி ஒரு வண்டி விட்டுங்க. கோடு கொடுத்தாங்க இடத்த மாற்ற சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் கோடு கொடுத்தா ஒரு வண்டி கூட வராது. யாரோ ஒரு எப்படி போவாங்க? நான் கூலிக்காரங்க சார், நாங்கள் வாடகை இருக்கிறோம். வீட்டுக்கெல்லாமே வாடகை எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாரும் போகணுங்க. ஒரு ஆபத்துக்கு ஒரு மனுஷன் அர்ஜென்ட்டாக போகிறேன், எப்படி போவோம்? இல்லை பிளாக் பண்ணிட்டேன்னா எப்படி போவோம்? நீங்கள் மட்டும் பழக்கா போகணுமா? மாட்டேன் எல்லாரும் பழக்கணும். எல்லாருமே கூலி ஊரை விட்டு வந்து வேலை செய்யணும். இப்படிலாம் வாடகை கூடாது. நீங்கள் ஒரு பெரிய இடத்துல வச்சுக்கணும். கார் விடுற மாதிரி இப்போ சின்ன இடத்துல கடை தந்துட்டு வண்டிக்காரர் கிடையாது. எனக்கு ஸ்மார்ட் போன் ஆன்லைனில் கிடையாது. ஆன்லைனில் யார் மாட்டு உரிமை யார்? மாடு யார்? மாடு பண்ணியிருந்தா மாட்டை பணத்துக்கு அடைச்சிடும். இப்போ மாடு எடுத்து அவங்க அடைச்சிருக்கேன். சொல்லுங்க சொல்லியிருக்கேன்ல. இப்போ திருச்சி வைக்கிறீங்க. அப்போ போலீஸை மதிக்கலையா? நகராட்சி மதிக்கலையா? மக்களை மதிக்கலையா? சொல்லுங்கள். நீங்கள் மட்டும்
உழைச்சி சம்பளத்தை போகணும், மற்ற எல்லாரும் வர வேண்டாமா? ரோடு நடக்க வேண்டாமா? அவசரத்துக்கு யாரோ ஒரு ஓடுறாங்க, எப்படி ஓடுவாங்க? அவசரம் இல்லை, இப்படி மாட்டக்கூடாது. அடுத்து டேமேஜ் ஆகும், நீ கேட்கக்கூடாது. இதுதான் உறுதி. ஓகே, என்ன சும்மா நிற்கிற அம்மாங்க? ஹலோ, அது தூக்கலாம் சார், அது தூக்கலாம் சார். ஆனால் இங்கே ஆன்லைனில் பே பண்ணுங்க. எப்போ பிரேக் திரும்ப லாக் போட்டு சொல்ல மாட்டோம். எத்தனை முறை வாங்க மாட்டேன் உங்களுக்கு? பிரியாணி கீழே பேஸ்ட் ரெடி கட்டினா வரணும். கட்டின வாங்கி பில்டிங் ஜாயின் பண்ண எடுக்க வைக்க மடிச்சுட்டா போதும். ஏசிட்டு இல்லை சார், 2 நிமிஷத்துக்கு குரூப் போடுவோம். அதான் வீடியோல இருக்கு. நல்லா போடு. சார் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலே ஆக்கிரமித்து கிடக்கும் இடங்களை சீக்கிரம் போட்டோம். போதும் ராயல் என்ஃபீல்டு சத்யா மோட்டர் எல்லாம் எல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெசிடென்ஸ் எங்கே கொடுக்குறாங்க? அவங்க
வண்டியை வாங்கக்கூடாதா? உள்ள சின்ன 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 வண்டி வாங்கக்கூடாதா? வண்டி சொந்த இடத்துல ஆமா, வண்டி எங்க சொந்த இடத்துல கடை வச்சுருக்காங்க. ஒரு கடைக்கு வாடகை ரோடு, அந்த கடை வாடகை கொடுக்குறோம், வண்டி விடக்கூடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறேன் போதும். நீங்க ஒரு கோடு போறோம் சொல்லி போட்டு தெரியும். இங்க இருந்து ஒரு கோடு போறோம் நாங்க வாங்கி தரணுமா? எவ்வளவு காசு போட்டு வாங்கி தரணும்? இது கேமரா போட்டு சொன்னீங்க, அல்லது சர்வீஸ் கேமரா போட்டு உங்களுடைய போறீங்கப்பா போங்க மொத்தமாக நான் வாங்கி தரோம். நீங்கள் எனக்கு அடிச்சு கொடுத்துருங்களா இல்லை அனுப்பிட்டீங்களா? ஏன் வாங்கி தரல? நான் பண்ணிடுறோம். ஆனால் அந்த ஒரே சரிண்ணா, பில்லு போட்டாச்சு. பில்லு போட்டதுக்கு அப்புறம் பில்ல வண்டியை லாக் பண்ணிட்டு போவேனா? அது என்ன ரூல்? ஃபைன் கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன். நீங்க அப்பயே லாக் பண்றீங்களா? ஃபைன் கட்டிட்டேன்னா உடனே நீங்க அப்பயே லாக் பண்ண என்ன சட்டம் இருக்கா? லெட்டர் கூட அனுப்பிச்சிக்கிறாங்க பாருங்க. எல்லாருமே இந்த பில்லை வாங்கிட்டு பணம் கட்ட மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு பணம் போய் சேர மாட்டாங்க. சரி, அதனால ஆஃபீஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா பழைய பில்லு பெண்டிங் இருந்தால் கூட சேர்த்து மொத்தமாக கலெக்ட் பண்ணுங்க, ஆன்லைனில் கட்ட சொல்லுங்க, அது கவர்மெண்ட் போய் சேரட்டும். அதனால அப்படி சொல்லி இப்போ நான் வண்டி எடுக்க சொல்லி வந்தீங்க, வண்டி எடுக்கிறோம்னு சொல்லியாச்சு. நீங்க எடுக்கும் போதே பில்லை போட்டு கையில கொடுத்தீங்க. பில்லு இப்பயே பணம் கட்டினா நான் அப்பதான் வண்டியை நவுத்த விடுவேன்னு சொல்லி லாக் போட்டா அது என்ன ரூல்? லாக் உடனே போட சொல்லிருக்காங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஆர்டிஓ ஃபைன் உங்களுக்கு அப்படிதான் ஃபைன் கலெக்ட் பண்ணி வான் பண்ணியாச்சு. சார், ஆர்டிஓ ஃபைன் உங்களுக்கு அப்படிதான் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா? நான் கேட்குறேன். ஆர்டிஓ ரூல் தாங்க இது. வண்டிக்கு நீ ஃபைன் போட்டு லாக் பண்றது அது ஆர்டிஓ ரூல் தான். பிரகாரம் அப்ஜெக்ஷன் தான் ஸ்பாட் ஃபைன் பண்ணலாம். ஸ்பாட் ஃபைன் பண்ண முடியாது சார். எப்படி சார் பண்ண முடியாது? ஸ்பாட் ஃபைன் எப்படி எதுக்கு பண்ணுவீங்க? சிட்டி ஆக்டில் அப்படி இருக்கு. சிட்டி ஆக்ட்லாம் கிடையாது சார். எங்க இருக்கு ரூலை காட்டுங்க. சிட்டி ஆக்ட் ரூலை காட்டுங்க. நான் சொல்றேன், சிட்டி ஆக்ட் ரூலை காட்டுங்க சார். சார், இங்க ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்க ரோட்டு மேல தான் வண்டி நிப்பாட்ட இடம் இருக்கு. நீங்க வண்டி எடுக்க சொல்றீங்களா? உங்களுக்கு ஆக்சிடென்ட், உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து எடுக்க சொல்றீங்க, வண்டியை நாங்கள் மூவ் பண்ணி ஓரமாக எடுத்து விட்டுக்கலாம். சார், நீங்கள் ஃபைன் போட்டீங்க, நான் ஃபைனை கட்டுறேன்னு சொல்கிறேன்.